ஹாய் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மாஸ் ஹீரோ ரவிதேஜாவோட ஆக்டிங்கில் செம எமோஷனல் அண்ட் த்ரில்லராக வெளிவந்திருக்கக்கூடிய இருமுடி கட்டு படத்தோட முழு கதை விளக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ ஐயப்பனுக்காக 40 நாள் மாலை போட்டு விரதம் இருப்பாருங்க. அந்த 40 நாள் சாமியா சுற்றுற மனுஷன் மாலையை கழட்டினதுக்கப்புறம் ஃபுல் டைம் குடிசாமி ஆயிடுவாருங்க. அப்புறம் எப்பவும் போதையிலே சுற்றுற நம்ம ஹீரோவுக்கு அவரோட பொண்ணு தாங்க முழு உலகமே. அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளையுமே தான் பொண்ணு மாதிரி பார்க்குற ஒரு தங்கமான மனுஷன் தாங்க நம்ம ஹீரோ. இப்படி போயிட்டு இருக்கப்போ அந்த ஊர் குருசாமியோட டீனேஜ் பொண்ணு திடீர்னு காணாமல் போகிறாங்க. அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கும் போது தான் ஊருக்குள்ளே ஏற்கனவே சில மர்ம மரணங்கள் நடந்தது தெரிய வருது. யார் இந்த கொலையெல்லாம் பண்ணுறா? குருசாமி பொண்ணுக்கு என்னாச்சு? கடைசியில் தன் பொண்ணுக்காக ஹீரோ குடிய விட்டாரா? கிளைமேக்ஸில் பெண் பிள்ளைகளை பெற்ற எல்லாருக்குமே ஒரு மாஸ் மெசேஜ் சொல்கிற விதமாக இந்த கதையை செதுக்கி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாங்க. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்தா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஆந்திரா எல்லைக்கிட்ட இருக்கிற ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஊருக்குள்ளே வர்ற எந்த வண்டியும் ஹார்ன் அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் வழிமறிக்கிறாங்க. ஏன்னா அவனுங்க அண்ணன் திருநாத்தோட பொண்ணு தூங்கிட்டு இருக்காளாம். அப்போ ஒரு லாரி டிரைவர் கடுப்பாகி யாரா அந்த திருநாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹாரனை பிச்சு உதற ஆட்டோல இருந்து இறங்கி வராருங்க நம்ம ஹீரோ திருநாத். லாரி டிரைவரை தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறார். எதுக்கடா இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளே கதையில சில மாசங்களுக்கு முன்னாடி கூட்டிட்டு போறாங்க. பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. அங்க இருக்கிற ஒரு கொடூரமான லேடி டீச்சர் 10th படிக்கிற ஒரு பொண்ணை வெயில முட்டி போட வச்சு எல்லாரும் முன்னாடியும் கேவலப்படுத்துறாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம அந்த பொண்ணு கிளாஸ் ரூம்லயே தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்குதுங்க. அந்த டீச்சரை இப்போ சஸ்பெண்டும் பண்றாங்க. கட் பண்ணா நம்ம ஆத்தூர் கிராமம் நம்ம ஹீரோ திருநாத்தாங்க. மனைவி காவிரி, அப்புறம் செல்ல மகள் மணிகண்டா. கல்யாணமாகி 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தப்போ குருசாமி கோபராஜ் சொன்ன யோசனைப்படி ஐயப்பனுக்கு 41 நாள் விரதம் இருந்து சபரிமலை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த பாப்பாவும் பறந்துருக்குங்க. அதான் பொண்ணுக்கு மணிகண்டானே பேர் வச்சு சாமியா கும்பிட்டுட்டு வராருங்க. பொண்ணு 5th பாஸ் பண்ணதுக்கே ஊருக்கு விருந்து வச்ச மனுஷன். பொண்ணும் அப்படிதாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுமே ஊர்ல நடந்த எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லுவா. இவன் குடிச்சா கூட பாப்பா கேட்காது. ஏன்னா குடிக்கும்போது அப்பா சந்தோஷமா இருக்காருன்னு நினைச்சுக்குங்க. வருஷம் ஃபுல்லாக குடித்தாலும் அந்த 40 நாள் விரதத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட தொட மாட்டாங்க நம்ம ஹீரோ. சபரிமலை முடிஞ்சு ஊருக்கு வந்த அடுத்த நிமிஷமே ஹீரோ குடிக்க போயிடுவாருங்க. அப்படி ஹீரோ சரக்க போட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஊரில் என்னமா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பொண்ணுகிட்ட கேட்பாருங்க. பக்கத்து ஊர் கபடி போட்டியில் நம்ம ஊர் பொண்ணுங்க ஜெயிக்கவுமே ரங்கையா அப்படின்ற ஒரு பொறுக்கி பையன் அவனுங்க ட்ரெஸ்ஸை உருவி அசிங்கப்படுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட்ட உடனே அடுத்த செகண்ட் வெறியான ஹீரோ நேராக அந்த ஊருக்கு போகிறான். ஊர் பெரிய தலைவன் பையனு கூட பார்க்காம ரங்கையாவை பிடிச்சி தோலை உரிச்சு ட்ரெஸ்ஸை கழட்டி என் ஊர் பொண்ணுங்க மேலே கை வச்சா அடுத்த தடவை உடம்புல உயிரே இருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு வந்துடுறாருங்க. ஹீரோவுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் குருசாமி. அவருக்கு காயத்ரின்னு 10th படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா. ஒரு நாள் காயத்ரி தன் ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிளில் வரும்போது காட்டுக்குள்ளே இருக்கிற 4 கஞ்சா குடிக்கிற பசங்க சைக்கிளில் பஞ்சர் பண்ணிடுறாங்க. பொண்ணு பயந்து போய் ஊருக்குள்ளே வர குருசாமி இதை திருநாத் கிட்ட சொல்லாதீங்க, பெரிய பிரச்சனையாகிடுவான் அப்படிங்கிற மாதிரி மறைக்க பார்க்குறாரு. அடுத்ததா ஊருக்குள்ள பஸ் வசதி இல்லாததுனால ஹீரோ தான் பொண்ணை 6வது சேர்க்காம வச்சிருக்காரு. குருசாமி போய் எம்எல்ஏ கிட்ட பேசி பஸ் வசதி பண்ணி தர்றாருங்க. மணிகண்டாவும் காயத்ரி அக்காவோட சேர்ந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா அங்க தாங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. சஸ்பெண்ட் ஆன அந்த கொடூர டீச்சர் திரும்பவும் அதே ஸ்கூலுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு நாள் பஸ்ல வரும்போது சௌலஜா அப்படின்ற பொண்ணு எனக்கு வீட்டில் கல்யாணம் பண்ண போறாங்க, இனி ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுகுறா. அடுத்த சீன்லே குளத்துல அந்த பொண்ணோட சடலம் மிதக்குது. லவ் மேட்டர்னு ஊருக்காரங்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லைங்க. பஸ்ஸில் காயத்ரி நடந்த யூடிசிங்க மணிகண்டா அப்பா கிட்ட சொல்ல அன்னைக்கு நைட்டே அந்த 4 கஞ்சா குடிக்காரங்களையும் தூக்கி போட்டு வெளுத்து தலைகீழ தொங்க விடுறாருங்க ஹீரோ. இதை கேட்ட குருசாமி பயந்து வாழணும்டா, எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி பதற, நம்ம பொண்ணுங்களை தொட்டா பின்னாடி ஒருத்தன் அடிப்பான் அப்படின்ற பயம் எவனுக்குமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாருங்க ஹீரோ. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ கிட்ட அடி வாங்கினா ரங்கையா பழி வாங்க ஊருக்குள்ள வரான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் நாளைக்கு மாலை போடுறதுக்குள்ள எவனா இருந்தாலும் வந்து சரணம் போட்டுட்டு போயிருங்க, இல்லை வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தண்டோட போடுறாரு. பயந்து போய் எல்லாரும் வரானுங்க. ஆனால் ரங்கையா வரவே இல்லை. ஹீரோ கத்தியை தூக்கிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்து பயந்து போன மணிகண்டா, அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா, இந்த குடியை நிறுத்திடுப்பா அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. குடியை விட்டா கை நெடுங்குவேம்மா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, உன் கையை நான் பிடிச்சிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி பாப்பா சொல்றாங்க. அந்த நொடியை பாட்டில தூக்கி வீசிட்டு பொண்ணுக்காக குடியை ஒட்டு மொத்தமாக நிறுத்துறாருங்க ஹீரோ. இங்க தாங்க போடுறாங்க இந்த படத்தோட இன்டர்வல் சீன். இன்டர்வலுக்கு அப்புறம் ஹீரோ 41 நாள் கடுமையா விரதம் இருக்க மாலை போடுறாருங்க. அந்த கொடூர டீச்சர் காயத்ரியும் அனுஷ்யா அப்படின்ற இன்னொரு பொண்ணையும் ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி தான் வீட்டுக்கு வர சொல்றாங்க. அனுஷ்யா பயந்து போய் ஸ்கூலுக்கு வரல. காயத்ரி மட்டும் போறாங்க. அங்க அந்த டீச்சர் ஏதோ தப்பா நடக்க ட்ரை பண்ண
காயத்ரி தப்பிக்க பார்க்குறாங்க. என் பேச்சை கேட்கலன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டீச்சர் மிரட்டுறாங்க. வெளியில ஹீரோ ஆட்டோ சவுண்டு கேட்குமே காயத்ரியை மிரட்டி அனுப்புறாங்க. ஆனால் காயத்ரி பயத்திலே இருக்காங்க. இதை பார்த்த மணிகண்டா அனுஷா கிட்ட விசாரிக்கிறான். அப்பதாங்க தெரிய வருது, முன்னாடி குளத்துல செத்து போன சௌலஜா இந்த டீச்சர் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு கூப்பிட்டு அசிங்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் செத்து போயிருக்கா அப்படிங்கிறது. இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல மணிகண்டா ஓடி வரான். ஆனா அதுக்குள்ள பாப்பா வயசுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ மாலை போட்டதால பொண்ணோட முகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்லயும் தடுத்துறாங்க. அடுத்த நாள் குருசாமி பொண்ணு காயத்ரியை காணும். ஊரே தேடுதுங்க. ஒரு கட்டத்துல டேம் பக்கத்துல ஒரு பொண்ணோட பாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருதுங்க. குருசாமியும் போய் பதறிட்டு கதறி அழுகிறாரு. அங்கு செத்து கிடக்கிறது காயத்ரி இல்லைங்க, நம்ம ஹீரோவோட சின்ன பொண்ணு மணிகண்டாங்க. ஹீரோவால இதை தாங்கவே முடியல. என் பொண்ணு சாகல, தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக்லே கத்துறாரு. ஆனா காணாம போன காயத்ரி வீட்டுக்கு வந்து நான் ஸ்கூல்ல தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்றாங்க. இப்ப மாலையை கழட்டினதுமே ஹீரோவுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருதுங்க. பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோவோட பொண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அப்பா, குருசாமி அங்கிள் தான் என்ன கொல்ல வராருப்பா, பயமா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட அதிர்ச்சியான ஹீரோ குருசாமியை தனியா வர வச்சு அந்த மெசேஜை பிளே பண்ணி ஏன்டா என் பொண்ணை கொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் அந்த பயங்கரமான பிளாஷ்பேக்கே தெரிய வருது. அந்த ஊர் எம்எல்ஏவுக்கு ஸ்கூல் பொண்ணுங்களை சீரழிக்கிற ஒரு கேவலமான புத்தி இருக்குங்க. அந்த டீச்சரை திரும்ப கொண்டு வந்ததே அதுக்கு தாங்க. அன்னைக்கு நைட்டு எம்எல்ஏ காயத்ரி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது மணிகண்டா அதை ஜன்னல் வழியா பார்த்துடுறாங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மணிகண்டா ஓட எம்எல்ஏ குருசாமியை மிரட்டுறான். உன் பொண்ணோட வீடியோ என் கையில இருக்கு, திருநாத் பொண்ணை காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தான் பொண்ணை காப்பாத்தா குருசாமி தான் கைப்படவை சின்ன பொண்ணான மணிகண்டாவோட கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான். இந்த உண்மையை கேட்ட ஹீரோ வெறியாகி உன் பொண்ணை என் பொண்ணு மாதிரி பார்த்தண்டா, ஆனா நீ என் பொண்ணை கொன்னுட்டியடா அப்படின்னு சொல்லி கத்தி குருசாமியோட கழுத்தை நெரிச்சு அவனை கொல்றாருங்க. அடுத்ததா நேரா எம்எல்ஏ அண்ட் அந்த டீச்சர் வீட்டுக்கு ஆட்டோ உள்ள போறாரு. அங்க இருக்கிற ரவுடிகளை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு எம்எல்ஏவை பிடிச்சு பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை வச்சு அவனை மிதிக்க வைக்கிறாருங்க. எம்எல்ஏ மேல கை வச்சா கவர்மெண்ட் சும்மா இருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்ட. உன் பாடி கிடைச்சாதானடா கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரே சீவா சீவி எம்எல்ஏவோட தலையை துண்டாக்குறாருங்க. அடுத்து அந்த திருட்டு டீச்சரை தூக்குல தொங்க விட்டு நரகத்துக்கு அனுப்புறாரு. அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணோட உடலுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளையும் கண்ணீரோட செஞ்சு முடிக்கிறாருங்க திருநாத். 3 வருஷம் கழிச்சு ஹீரோவே அந்த ஊருக்கு குருசாமியா மாறி இருக்காரு. அப்போ ஒரு குடும்பம் வந்து ஐயப்பனை வேண்டி பிறந்த எங்க பொண்ணுக்கு இருமுடி கட்டி விடுங்க சாமி, பேரு மணிகண்டா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அந்த பாப்பாவை பார்த்ததுமே ஹீரோவுக்கு தான் பொண்ணை நேர்ல வந்த மாதிரி இருக்குங்க. அந்த பாப்பாவும் அப்பா நான் உங்களை விட்டு எங்க போயிட போறேன், கூடிய சீக்கிரமே உங்களுக்கே பொண்ணா வந்து பிறப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கண்ணீரோட அந்த பாப்பாவுக்கு இருமுடி கட்டி விட்டு வழி அனுப்பி வைக்கிறாருங்க நம்ம திருநாத். இதோட இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. இந்த இருமுடி கட்டு படத்தோட முழு கதை விளக்கத்தை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்தா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். சரி, கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.